வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு அரசு பாடநூலிலிருந்து 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் EVS பருவம் 3 அலகு 3 கல்வி உரிமைகள் பாடம். கல்வி உரிமைகள் பாடம் முழுவதும் அனைத்து வரிகளையும் உள்ளடக்கியது. மொத்தம் 52 கேள்விகள் மற்றும் பதில்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. மேலும் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு EVS மற்றும் கற்கும் குழந்தை பாடங்களுக்கு பிளேலிஸ்டில் மற்றும் பாடல் லிங்குகள் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் பின் செய்யப்பட்டுள்ளது. தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுவோம். கொஸ்டின் 1. மக்களுக்கும் தேசத்திற்கும் முதல் படி எது? ஆன்சர் கல்வி. கொஸ்டின் 2. குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படி எது? ஆன்சர் கல்வி. கொஸ்டின் 3. ஒருவரின் அறிவு, திறன்கள், மதிப்புகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது எது? ஆன்சர் கல்வி. அடுத்து கொஸ்டின் 4. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவுவது எது? ஆன்சர் கல்வி வளர்ச்சி. கொஸ்டின் 5. ஒருவர் பெற்ற எழுத்தறிவை மட்டும் குறிப்பதன்று, எழுத்தறிவை விட மேம்பட்டது எது? ஆன்சர் கல்வி. கொஸ்டின் 6. கல்வியால் நாம் அறிவது எவை எவை? ஆன்சர் 1. காரணத்தை ஆய்ந்து அறியலாம். 2. வாழ்வியல் திறன்களை வளர்க்கலாம். 3. எது சரி எது தவறு என அறிதல். 4. ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்தல். கொஸ்டின் 7. உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதே கல்வியின் உன்னத நோக்கம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. கொஸ்டின் 8. கூற்று. 1. கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் பெறுவது அல்ல. 2. எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கமும் அல்ல. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. கொஸ்டின் 9. கல்வியின் பிற பயன்கள் எவை எவை? ஆன்சர் 1. பரந்த மனப்பான்மையை பெற. 2. மூட நம்பிக்கைகளை நீக்க. 3. சமூகம், சூழ்நிலை மற்றும் அரசியல் பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வை அதிகரிக்க உதவுகிறது. 4. ஞானத்தை வளர்த்தல். கொஸ்டின் 10. அமெரிக்காவில் சகோதர சகோதரிகளே என தொடங்கிய தனது சொற்பொழிவால் அனைவராலும் அறியப்பட்டவர் யார்? ஆன்சர் சுவாமி விவேகானந்தர். கொஸ்டின் 11. கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்று கூறியவர் யார்? ஆன்சர் சுவாமி விவேகானந்தர். கொஸ்டின் 12. பண்டைய இந்தியாவில் பின்பற்றப்பட்ட கல்வி முறை எது? ஆன்சர் குருகுலம். கொஸ்டின் 13. பண்டைய கல்வியில் கல்வி போதிக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் குருகுலம், ஆசிரமம். கொஸ்டின் 14. இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்யும் சட்டம் எது? ஆன்சர் கல்வி உரிமை சட்டம். கொஸ்டின் 15. கல்வி உரிமை சட்டம் என்றால் என்ன? ஆன்சர் 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குதலே ஆகும். கொஸ்டின் 16. கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2009. கொஸ்டின் 17. கல்வி உரிமை சட்டத்தின் சாராம்சம் என்ன? ஆன்சர் 1. அனைவருக்கும் கல்வி. 2. கல்வியின் தேவை அடிப்படையிலானதாக இருத்தல் வேண்டும். 3. குழந்தையின் ஆளுமையை வடிவமைத்தல். 4. கல்வி குழந்தையை மையமாக கொண்டிருத்தல் வேண்டும். கொஸ்டின் 18. குழந்தைகளுக்கான உரிமை எது? ஆன்சர் இலவச மற்றும் கட்டாய கல்வி. கொஸ்டின் 19. கல்வி உரிமை சட்டம் RTE கல்வியை வழங்க யாருக்கு பொறுப்புகளை அளித்துள்ளது? ஆன்சர் உள்ளூர் அதிகாரி மற்றும் அரசாங்கம். கொஸ்டின் 20. சட்டமன்ற பிரிவு எத்தனை பட்டியல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 3 பட்டியல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் 21. சட்டமன்ற பிரிவு பட்டியல்கள் எவை எவை? ஆன்சர் 1. மத்திய பட்டியல். 2. மாநில பட்டியல். 3. பொது பட்டியல்.
கொஸ்டின் 22. கல்வி எந்த பட்டியல் பிரிவின் கீழ் வருகிறது? ஆன்சர் பொது பட்டியல். கொஸ்டின் 23. கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள் எவை எவை? ஆன்சர் 1. தொடக்க கல்வி நிறைவடையும் வரை எந்த மாணவரும் பள்ளியில் இருந்து நிறுத்தப்படுவது இல்லை. 2. கல்வி தரத்தில் முன்னேற்றம். 3. மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நிதி பகிரப்படும். கொஸ்டின் 24. தனியார் பள்ளிகளில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு எத்தனை சதவிகித இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 25% வழங்கப்படுகிறது. கொஸ்டின் 25. பள்ளியில் உள்ள கட்டமைப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேம்படுத்தப்பட வேண்டும்? ஆன்சர் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேம்படுத்தப்பட வேண்டும். கொஸ்டின் 26. முதல் தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1968 ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. கொஸ்டின் 27. இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1986 ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. கொஸ்டின் 28. கட்டாய கல்வி பெற யாருக்கு உரிமை உண்டு? ஆன்சர் குழந்தைகளுக்கு உரிமை உண்டு. கொஸ்டின் 29. நமது நாட்டில் எந்த தொழிலாளர் முறை அனுமதிக்கப்படவில்லை? ஆன்சர் குழந்தை தொழிலாளர்கள் முறை அனுமதிக்கப்படவில்லை. கொஸ்டின் 30. முன்னாள் தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் இலவச மதிய உணவு திட்டம். கொஸ்டின் 31. இன்றியமையாத கல்வி திட்டமாக விளங்குவது எது? ஆன்சர் இலவச மதிய உணவு திட்டம். கொஸ்டின் 32. இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் 33. இந்திய கல்வி முறை நிலைகள் எவை எவை? ஆன்சர் 1 தொடக்க நிலை, 2 நடுநிலை, 3 உயர்நிலை, 4 மேல்நிலை. கொஸ்டின் 34. கல்வியில் நாடு முன்னேற்றம் அடைய ஏற்பட்ட திட்டங்கள் எவை எவை? ஆன்சர் அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA, கல்வி உரிமை சட்டம் RTE. அடுத்து கொஸ்டின் 35. அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2001 ஆண்டு. கொஸ்டின் 36. கூற்று தொடக்க பள்ளியில் சேர்க்கையை அதிகரித்தல், 14 வயது வரை குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி பெற செய்தல் மற்றும் கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் என்பன எந்த திட்டத்தின் நோக்கங்கள் ஆகும்? ஆன்சர் அனைவருக்கும் கல்வி இயக்கம் 2001. கொஸ்டின் 37. அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA, அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA, ஆசிரியர் கல்வி TE ஆகிய 3 திட்டங்களை இணைத்து ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் SS. கொஸ்டின் 38. ரெஸ்வைல் என்பது என்ன? ஆன்சர் முந்தைய. கொஸ்டின் 39. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2009 ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து கொஸ்டின் 40. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆன்சர் குறைந்தபட்ச கல்வியின் அளவை 10ஆம் வகுப்புக்கு உயர்த்துதல் ஆகும். கொஸ்டின் 41. இந்திய அரசு மழலையர் கல்வி முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்வியை இணைத்து ஒரே திட்டமாக வழங்க ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். கொஸ்டின் 42. யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பெருந்தலைவர் காமராசர். கொஸ்டின் 43. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் குறிக்கோள்கள் எவை எவை? ஆன்சர் 1 தரமான கல்வியை வழங்குதல், 2 மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல், 3 கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல், 4 பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல், 5 மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல். கொஸ்டின் 44. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாளாக எப்போது கொண்டாடப்படுகிறது?
ஆன்சர் ஜூலை 15. கொஸ்டின் 45 கலை சொற்கள். என்ஷியர் உறுதிப்படுத்துதல், ரெஸ்வைல் முந்தைய, சூப்பர்ஸ்டேசஸ் மூட நம்பிக்கைகள். கொஸ்டின் 46 கல்வி உரிமைகள் என்ற பாடத்திலிருந்து மாணவர்கள் பெறும் கற்றல் விளைவுகள் எவை? ஆன்சர் 1 கல்வியின் முக்கியத்துவம், 2 வேறு வகையான கல்வி திட்டங்கள், 3 கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள். கொஸ்டின் 47 ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2018 ஆண்டு. கொஸ்டின் 48 பொறுத்துக. குருகுலம் பண்டைய இந்திய கல்வி முறை. கு. காமராசர் இலவச மதிய உணவு. கல்வி உரிமை சட்டம் 2009. கல்வி ஞானத்தை உருவாக்குகிறது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் 2018. கொஸ்டின் 49 புதிருக்கு விடை காண்க. புதிர் 1 நான் பயன்பாட்டில் இருக்கும் பொழுது வெண்மையாகவும் தூய்மையாக இருக்கும் பொழுது கருப்பாகவும் இருப்பேன். நான் யார்? விடை கரும்பலகை. புதிர் 2 நான் இளம் வயதில் உயரமாகவும் வயதாகும் போது குட்டையாகவும் இருப்பேன். நான் யார்? விடை பென்சில். புதிர் 3 உலர்ந்திருக்கும் பொழுது நான் ஈரமாக்கப்படுவேன். நான் யார்? விடை துண்டு டவல். புதிர் 4 எனக்கு கழுத்து உண்டு ஆனால் தலை இல்லை. நான் யார்? விடை தண்ணீர் பாட்டல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இன்னும் பல பாடங்களை பெற்றுக்கொள்ள கீழே தவறாமல் பாருங்கள். 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் EVS மற்றும் கற்கும் குழந்தை பாடங்களுக்கு தனித்தனியாக பிளேலிஸ்ட் மற்றும் பாட லிங்குகள் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் பின் செய்யப்பட்டுள்ளது. தயவுசெய்து பெற்றுக்கொள்ளவும். நன்றி. தொடர்ந்து கற்றுக்கொள்வோம்.